ஈனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். وأزواجه وذرياته وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और आफू और दरगुज़र का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का, जमी पिराने सलासिल का, पीर नूरी का, पीर आरिफ का, पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाही सैयदना முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனது ஹபீபுல்லாஹின் நெச்சஹர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷெய்குமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். நம்முடைய இந்த மஜ்லிஸுடைய நோக்கத்தை பற்றி சொன்னோம். எதற்காக நாம் ஒன்று கூட்டுறோம், என்ன நோக்கத்திற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வோடு நம்மை இணைத்து கொள்வது. நம்முடைய நோக்கம் என்னது? இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயமா இல்லையா? அல்லாஹ்வோடு நம்மை இணைச்சிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் வேறு எதாவது இருக்குதா? அல்லாஹ்வோடு நம்மளை என்ன செஞ்சுக்கிறது, சேர்த்து கொள்வதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது? இப்போ இந்த துனியாவுடைய அமைப்புகள் இது எல்லாமே பொய்யானது. அப்படியே துனியா அப்படி பிரம்மாண்டமாக தெரியும், பயங்கரமாக தெரியும். அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், லா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துனியா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம்ன்றான். ஏன்னா இது அப்படி என்ன செய்யும், பிரம்மாண்டமாக பெருசாக அப்படி தெரிஞ்சு என்ன செய்யும், நம்மளை அப்படி இதுதான் ரொம்ப முக்கியம், துனியா தான், துனியா உள்ள காரியங்கள் தான் என்னது ரொம்ப முக்கியன்ற மாதிரி நமக்கு துனியாவில் துனியா யார்கிட்ட துனியா இருக்குதோ அவர் தான் பெரிய ஆள். துனியாவில் யார்கிட்ட காசு பணம் இருக்குதோ, உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது, அவங்க ரொம்ப பயங்கரமான ஆள். உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, இவங்க என்னது ரொம்ப பயங்கரமான ஆள். இவங்கள்ட்ட அது இருக்குது, இவங்க பெரிய ஆள். இப்படி துனியாவில் நம்ம பார்க்குறோம்ல,
இது எல்லாமே ஒரு பொய்யான விஷயந்தான். துனியாவை பற்றி நம்மளுடைய சிந்தனை இருக்கா இல்லையா, இதெல்லாம் என்னது? அப்படி இருந்தால் தான் மதிப்பு, இப்படி இருந்தால் தான் மதிப்பு, இதுதான் பெருமை, அதுதான் பெருமை, இப்படி இருந்தால் கேவலம், இப்படிலாம் நாம் வந்து நம்முடைய மனசில் ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்குறோம்ல, அது எல்லாமே என்னதான்? பொய்யானது தான். இந்த துனியா எதுவுமே உண்மை கிடையாது. நாம் நினைக்கிற மாதிரியான ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய ஆள், மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் வந்துருச்சு. அப்போ வந்து நான் வந்து எம்எல்ஏ அப்படின்னு நாங்கள் வந்து நிற்க முடியுமா? ஊரே அழிஞ்சு போச்சு, ஊரில் எதுவுமே இல்லை. இப்போ இவர் எம்எல்ஏங்க, இவர் பெரிய ஆளுங்க, யாராவது சொல்லுவாங்களா? இவர் பிச்சைக்காரன், எல்லாம் ஒன்று தான். அப்போ ஒரு நொடியில் என்ன ஆயிரும்? எம்எல்ஏக்கு அங்கே வந்து பவராக இருக்கும், இவர் வந்து பெரிய கோடீஸ்வரருங்க. கோடீஸ்வரராக இருந்தாலும் இப்போ எல்லாம் கொட்டராக தான் தூக்கணும். எல்லாரும் ஒன்று தான். பிச்சைக்காரன் எப்படி கொட்டரா தூக்குறானோ எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான். பிச்சைக்காரனுக்கும் அதே சாப்பாடு தான், கோடீஸ்வரனுக்கும் அதே சாப்பாடு தான், எம்எல்ஏக்கும் அதே சாப்பாடு தான், எல்லாத்துக்கும் அதே தான். எல்லோரும் ஒரே இடத்துல தான் தங்கியிருப்பாங்க. ஒரு எம்எல்ஏங்க இவருக்கு வந்து தனியாக. அப்படிலாம் இயற்கை சீற்றம் வந்துட்டால் யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் அப்படிலாம் பார்க்க முடியாது. இந்த துனியா அது என்ன தான், ஒரு அப்படியே பிரம்மாண்டமாக அப்படியே நம்மளை ஏமாத்து. அதை பார்த்து சரி அவர் மாதிரி நம்ம ஆகலை ஆனால் நல்லா இருக்குமே, இவர் மாதிரி ஆனால் நல்லா இருக்குமே, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. எப்படி இருந்துட்டும் எந்த காரியமும் இல்லை. நாம் அல்லாவை சேர்ந்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய காரியம். எந்த நிலையிலும் அல்லாவோடு நாம் இருந்தோம்னா அதுதான் மிகப்பெரிய பெருமை, நமக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம் அல்லாவை கொண்டு என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அல்லாவால் முடியாதது என்ன இருக்குது? நமக்கு இது புரியவே மாட்டேங்குது. இந்த சப்ஜெக்டு நம்ம மனசில் அது உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. காதுக்கு வருது, கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஒரு பெருசாக உள்ளுக்குள்ளே இறங்கவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு துனியா நம்முடைய சிந்தனையில் என்ன ஆகிப்போச்சு. துனியாவை பற்றி பேசினா அப்படியே மெய்மறந்து நம்ம கேட்குறோம். அல்லாஹ்வை பற்றி பேசினா அது அல்லாவே சொல்கிறான். وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. என்ன சொல்கிறான்? மறுமையை நம்பாதவர்கள், லா யுமினூன பில் ஆஹிரா, மறுமையை நம்பாதவர்கள் அல்லாவை தனித்த நிலையில் திக்ரு செய்தால், அல்லாவை தனியாக அல்லாவை திக்ரு செஞ்சால் அவருடைய உள்ளங்கள் சுருங்கி விடுகிறது. அவங்க உள்ளங்கள் சுருங்கிறதுனா அந்த மனசு திறக்கவே மாட்டேங்குது, மனசுலையே இறங்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு என்ன இல்லை, ஆகிரத்து மேலே நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையெல்லாம் எது மேலே தான் இருக்குது? துனியா மேலே தான் இருக்குது. துனியாவை தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகிரத்து அது வந்தால் பார்த்துக்கலாம். ஆகிரத்துடைய சிந்தனையே இல்லை. அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய உள்ளம், ஆகிரத்துடைய சிந்தனை இல்லாதவர்களுடைய உள்ளம் என்ன ஆகிரும்? அல்லாவை மட்டும் திக்ரு செய்தால் உள்ள சுருங்கி போயிருதுன்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஆகிரத்துடைய ஈமானை தருவானாக. இப்போ ஆகிரத் என்று சொன்னால் அது மௌத்துக்கு பிறகு வரும், அது இல்லை ஆகிரத். அல்லாஹ் எதையெல்லாம் தருவான் நம்ம நம்புகிறோமோ அதெல்லாம் ஆகிரத்து தான். அல்லாஹ் தருவான்னு நினச்சா அது என்ன தான்? நான் சம்பாதிப்பேன். அல்லாவை மறந்து நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன தான்? துனியா. அல்லாவை வைத்து நாம் நினைக்கக்கூடிய எல்லாமே என்ன தான்? ஆகிரத்து தான். ஆகிரத்துனா இப்போ வந்து நான் வந்து இப்போது இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், இந்த வேலையில் சேர்ந்தோம்னா எனக்கு ஒரு மாதம் ஒரு 20,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும். இது என்னது? இது துனியா. இது என்னது? அல்லாஹ் எனக்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான்,
இந்த மாதம் 10,000 கொடுத்தானா அடுத்த மாதம் 50,000 கொடுப்பான். எனக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது எல்லாம் என்ன செய்வான், கொடுப்பான். இப்படி நாம் நினைத்தால் அது என்னது, அது ஆখিরাத். ஆখিরাத் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோம், அது ஆখিরাத் மேலே உள்ள நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை வருதா? நமக்கு இது முன்னாடி தெரிகிற இதுதான் நம்பிக்கை வருது. நம்மள்கிட்ட இருக்கிற இந்த தகுதி, இந்த திறமை, இந்த வாய்ப்புகள், நம்ம முன்னாடி இருக்கிற துனியானாலே என்ன அர்த்தம்னா முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம், நெருக்கமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆখিরাத்னா கடைசின்னு அர்த்தம், பின்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ முன்னாடி இருக்கிறது தான் நம்ம நம்புகிறோம், முன்னாடி இல்லாததை நம்ம என்ன செய்யறதில்ல, நம்புறதில்லை. இப்போ முன்னாடி இருக்கிறத வச்சு மட்டும் செய்யக்கூடியவன் இல்லை அல்லாஹ். முன்னாடி இல்லாததை வைத்தும் அல்லாஹ் செய்வான். அல்லாஹ்வை நம்பினால் நம்ம என்ன செய்வோம், முன்னாடி இருக்கிறத பார்க்க மாட்டோம். முன்னாடி இருக்கிறத அல்லாஹ் செய்கிறதுனா எப்படி செய்வான், முன்னாடி இருக்கிறத வச்சு தான் செய்வானா? அல்லாஹ் செய்யணும்னா இந்த என் பொட்டி கடை தான் இருக்குது, அப்போ அல்லாஹ்தால எனக்கு 1000 ரூபா தான் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு. இதில் 1000 ரூபா தான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே அல்லாஹ்னால என்ன செய்ய முடியாது. ஏன்னா பொட்டி கடை தானே நான் வச்சுருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு 1,00,000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் நான் பெரிய ஒரு கம்பெனி வச்சுருக்கணும். அப்படி வெளி காரணங்களை வைத்து செய்பவனா அல்லாஹ்? காரணத்தை தாண்டி செய்பவன் தான் யாரு, அல்லாஹ். ஆனால் நம்முடைய சிந்தனை காரணத்தை தாண்டி போகுதா? காரணத்தை தாண்டி போல. இந்த காரணத்துக்கு முன்னாடி இருக்கிறது மேலே தான் நம்முடைய சிந்தனை கவனம் இல்லாமல் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே பெருசாக நம்ம என்ன செய்கிறது இல்லை, எதிர்பார்க்குறதே இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம என்ன செய்யலை, நம்பலை. அப்போ அல்லாஹ்வை நம்ப வேண்டும், ஆখিরাத்தை நம்பணும்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற ஈமானை பற்றி சொல்கிற இடங்கள்லாம் அல்லாஹ்வை நம்பணும், ஆখিরাத்தை நம்பணுன்றான். வமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யோமில் ஆஹிர் வமா ஹும் பிமுமினின். மக்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அல்லாஹ்வையும் நம்புகிறோம், மறுமை நாளையும் நம்புகிறோம், ஆனால் அவங்க மூமின் இல்லைன்றாங்கல்ல. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அப்போ இது யார்? இந்துக்களா சொல்கிறாங்க அல்லாஹ்வை நாங்கள் நம்புகிறோம், மறுபடியும் நாங்கள் நம்புகிறோம். இந்துக்கள் சொல்கிறாங்களா, கிறிஸ்டின்களை சொல்கிறாங்களா? யார் சொல்கிறா? முஸ்லீம் தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம் அம்மா உம்மி மூமின், அவங்க மூமின் இல்லை, அவங்க என்ன கிடையாது, மூமின் இல்லை, நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? அல்லாஹ்வை நம்பினா ஆখিরাத் மேலே ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. அல்லாஹ்வை நம்பினா ஆখিরাத்தை நம்பிக்கை வரும், ஆখিরাத்தை நம்பினா அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்கும். ஒன்று அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆখিরাத் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றது வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்தால் அது ஆখিরাத் மேலே என்ன செய்யும், நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இல்லை ஆখিরাத் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்காது. அப்போ இன்னைக்கு ஆখিরাத் மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆখিরাத்னா என்னென்னு தெரியல. முதல்ல ஆখিরাத்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அதுக்கு பிறகு அங்கே போனதுக்கு பிறகு அங்கே வர்றதா என்னது ஆখিরাத்து? இல்லை இல்லை. இப்போ ஆখিরাத்னா என்னன்னு புரியுதா? இது சரியா தெரியுதா இல்லை குழப்புதா? புரியலையா? இது புரியறதுக்கு லேசாக இருக்கா இல்லையா? விளங்குதா இல்லையா? இப்போ ஆখিরাத்னா என்னது? அஸ்பாபுகளுக்கு அப்பால், காரணங்களுக்கு அப்பால் உள்ளதை நம்புவது. காரணங்களுக்கு அப்பால் உள்ளது ஆখিরাத். காரணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது என்னது? துனியா. காரணத்துக்கு உட்பட்டு இருக்கிறதே அல்லாஹ் தான் செய்கிறான். ஆனால் அதுலேயும் நம்ம அல்லாஹ்வை பார்க்கறது இல்லை. நான் கஷ்டப்பட்டேன் கிடச்சிச்சு, நான் உழைச்சேன் கிடச்சிச்சு, சரி அதை விட்டுரு. அல்லாஹ் சொல்கிறது ஆখিরাத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? என்ன செய்யணும்? ஆখিরাத்தை நம்ப வேண்டும். இப்போ இன்னைக்கு ஆখিরাத்துடைய நம்பிக்கை இல்லை. ஆখিরাத்தை நம்பினால்தான் மூமின். அப்போ இன்னைக்கு
இந்த துனியா என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. ஆகிரத்தை பற்றி பேசினா என்னங்க இவங்களாம் இந்த காலத்துலேயும் உட்காந்துக்கிட்டு இப்படி அல்லாஹ் தருவான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் பார்த்துப்பார், கடவுள் தருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்துலேயும் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நடக்குமா? நாம் உழைக்கணுங்க, கஷ்டப்படணுங்க, உழைக்கணும் கஷ்டப்படணும், அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லலை. உழைத்து கஷ்டப்பட்டு வர்றது துனியா, உழைக்காமலே வர்றது என்னது? உழைக்காமலே எதுவுமே வராதா? அல்லாஹ்னால கொடுக்க முடியாதா? திறமை இல்லாதவனுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நம்ம நம்பிக்கை வரணும் முதல்ல. இப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ஆகிரத் மீது நம்பிக்கை வந்து விட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? முதல்ல வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் கிடைச்சிரும். நமக்கு பயம் இருக்காது. யாரையும் அவர் பெரிய ஆள், இவர் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு எல்லாம் மாற்றிடுவான். இன்றைக்கி இவர்கிட்ட இருக்கிறது நாளைக்கு வேற ஆள்கிட்ட எல்லாம் கொடுத்துருவான். இன்றைக்கி இவர்கிட்ட ஆட்சி இருக்குது, நாளைக்கு வேற ஆள்கிட்ட எல்லாம் கொடுத்துருவான். இவர் கையில் ஆட்சி இல்லை. உண்மையில் சும்மா எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான், பார்க்குறான். ஆனால் அப்படி யாருக்கும் இப்போ நம்பிக்கை இருக்குதா? வந்துட்டான் இவனை, யாருமே இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் நினைக்கிறாங்க. அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், என்னாச்சு? இனிமேல் 5 வருஷத்துக்கு இவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, 3 வருஷத்துக்கு இவனை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது ஆட்சி யார் கையில் இருக்குது? அப்போ எதை தான் பார்க்குறாங்க? வெளிரங்கத்தை தான். அப்போ நம்முடைய இந்த வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வோடு ஒட்டணும். அல்லாஹ்வோடு என்ன செய்யணும்? அல்லாஹ்வோடு ஒட்டி விட்டால் அதுதான் நம்முடைய வெற்றி. நமக்கு அதுக்கு பிறகு என்ன இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லாஹ்வோடு ஒட்டலை, என்னதான் இருந்தாலும் நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வோடு ஒட்டணும் என்பது அது நமக்கு மனசில் அது என்ன செய்ய மாட்டேங்குது, அது வரவே இல்லை. அல்லாஹ்வோடு நம்ம ஒட்டணும், அதில் என்ன இருக்குது? அப்புறம் இப்படி நடக்குமா? இப்படிலாம் சாத்தியமா? அதுதான் சாத்தியம். அல்லாஹ் சொல்கிறான், உத்துலுபுனி, நீங்கள் என்னை தேடுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? என்னை தேடுங்கள். தஜிதுனி, ஹதீஸ் குதுசி, நீங்கள் என்னை தேடுங்கள், என்னை பெற்றுக்கொள்வீர்கள். என்னை தேடுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? என்னை அடைந்து கொள்வீர்கள். வலா தத்துலுபு சிவாய், என் அல்லாதவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க? தேடாதீர்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் அல்லாததை தேடுனா என்ன செய்ய மாட்டோமா? பெற்றுக்கொள்ள மாட்டோன்ற. அல்லாஹ் ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டோம்? பணத்தை தேடும், பணத்தை அடையத்தானே செய்கிறான். தேடுறவன் எதை தேடுறானோ அதை அடையத்தானே செய்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள்ன்றானு. இப்போ அல்லாவை அடைவதை போல வேறு எதையும் அடைய முடியாது. காசு பணம் எவ்வளோதான் இப்போ கோடிக்கணக்கில் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அந்த கோடிலாம்? பேங்கில் இருக்குதுங்க. எங்கெங்கே இருக்குது? லாக்கரில் இருக்குதுங்க. அல்லாவே அடைஞ்சிட்டார். அல்லாஹ் எங்கெங்கே இருக்கிறான்? அல்லாவை அடைஞ்சிட்டார் ஒருத்தர். அவர்கிட்ட அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? என் கூட தான் இருக்கிறான். இப்போ இதுவும் ஒன்றா? இப்போ காசு பணம், சொத்து சுகம், வீடு வாசல் எல்லாம் வச்சிருக்கிறார். என்ன இருந்தாலும் இவர் வேற, அது வேற தான். இவர் வேற, அவருடைய எவ்வளோதான் சொத்துக்கள் இருந்தாலும் என்னதான் அடைஞ்சாலும் அது என்னதான்? வேற தான். ஆனால் அல்லாவே அடைந்து விட்டால் இப்போ என்ன ஆயிடுச்சு? இவர் வேற, அவன் வேறன்னு இல்லை, இவரோடு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஐக்கியமாகி விட்டான். அப்போ அல்லாஹ் என்னோடு தான் இருக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை தேடுங்கள், அல்லாஹ் என்ன செய்யலாம்? அடையலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அடைய வேண்டும். அல்லாஹ் என்ன செய்யணும்? அடையணும். இந்த வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்னதான்? அல்லாஹ்வை அடையிறது. வேறு எந்த நோக்கமும் நமக்கு இல்லை.
அல்லாவை அடைஞ்சிட்டா வேறு என்ன வேணும்? அல்லாவுக்கு என்ன தேவை இருக்குது? அல்லாவுக்கு எதாவது தேவை இருக்குதா? அல்லாஹ் என்ன செய்ய முடியும்? எது வேணால் செய்ய முடியும். அந்த அல்லாவே நம்ம ஆள் ஆகிட்டா அதுக்கு பிறகு நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு இருக்குது. அந்த அல்லாவுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? என்னெல்லாம் செய்யலாம்? எதை வேணால் செய்யலாம். ஏதாவது நமக்கு முடியாது இருக்குதா? அல்லாஹ் அடைஞ்சதுக்கு பிறகு ஏதாவது இருக்குமா? அப்போ இந்த விஷயம் இதுதான் ஆখিরাত. இந்த துனியா என்ன செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. துனியா காசு சம்பாதிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி போகணும், இப்படி போகணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், நகை வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கார் வாங்கணும், அல்லாஹ் அடையணுன்ட்டு. இப்போ ஒருத்தர் அல்லாஹ் அடைஞ்சிட்டார், அவர் வீடு வாங்கணுன்னு பேர் கவலைப்பட்டு உட்காந்துருப்பாரா? அது எங்கே வேணால் இருந்துட்டு போயிடலாம். ஒரு காட்டில் இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அடைஞ்சவர் வீடு இல்லைன்னு கவலை இருக்குமா? கார் இல்லைன்னு கவலை இருக்குமா? எனக்கு பென்ஸு கார் இல்லைங்க. அல்லாஹ் அடைஞ்சவர் நினச்சா எங்கே வேணால் போயிடுவார். ஆனால் காரில் உட்காந்து போகணுமா? நான் நினச்சா ஃப்ளைட்டில் போகணும் ஒன்று அப்படின்னு ஆசைப்படுவார். அல்லாஹ் அடைஞ்சவருக்கு என்ன இல்லை? இதெல்லாம் உண்மையா நடக்குமா? இப்படிலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? நமக்கு இது என்னது ரொம்ப இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னமோ புதுசாக இருக்குது இதெல்லாம். ஏன்னா துனியா என்ன செஞ்சிருச்சு? இதையெல்லாம் கெடுத்துருச்சு. ஒரு மனிதன் உயர்ந்தவனா இல்லையா? மனிதன் எல்லாம் என்ன செஞ்சுருக்கான்? சிறப்பான படைப்பாக படைச்சிருக்கிறான். ஆனால் இப்போ மனுஷன் எப்படி இருக்கிறான்? தாழ்ந்து போயிருக்கிறானா இல்லையா? இப்போ வச்சுப்போம், இறைவனை அடைந்த மனிதன் அவன் மனுஷனா இல்லை இப்படி காசு பணம் சொத்து சுகம் பங்களா காரு இப்படின்னு தெரியுறான் இவன் மனுஷனா? காசு பணம் வச்சுருக்கிறவன் பெரிய அப்படியே பயந்துக்கிட்டு தானே இருக்கணும். காசு பணம் வச்சுருக்கிறவன் கம்பீரமாக இருக்கிறான். அவன் மற்றவனை வேணால் கேவலமாக நடத்தலாம். ஒரு காசு இல்லாதவன் ஏழைகளை கேவலமாக நடத்தலாம், அப்படி வேணால் பண்ணலாமே தவிர அவன் எனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு கம்பீரமாக உட்கார முடியுமா? எவ்வளோ பிரச்சனைகள். அவன் சொல்லுவான், எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏழைகளை பார்த்து அவன் சொல்லுவான், உனக்கெல்லாம் என்னடா ஒன்றுமே இல்லை, எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு துனியா வருதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுமா? இல்லை சுதந்திரம் அதிகமாகுமா? சுதந்திரமாக இருக்க முடியும்? அவன் எப்படி இருப்பான்? ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருப்பான். ஆனால் நமக்கு எப்படி தெரியுது? அவன் நல்லா ஜம்முன்னு இருக்கிறாருப்பா. அவனுக்கு 1008 டென்ஷன். அவன் பெரிய பங்களா, அம்பானி பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கிறான். எத்தனை 5000 பேர் வேலை செய்கிறாங்க, அவ்வளோ கார் இருக்குது. 1000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அத்தனை கார் இருக்குன்னா அத்தனை காரையும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல. விட்டா துரு பிடிச்சிடாதா? சும்மா வச்சா வீணாக போயிடாதா? மெயின்டெனன்ஸ் சும்மாவா? நம்ம வாடகை வீட்டில் இருந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு நம்ம எதை பற்றியும் கவலை இல்லை. அவனுக்கு அப்படியா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவன் உண்மையிலேயே நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்கிறானா இல்லை ஜெயிலில் இருக்கிறானா? ஆனால் மனுஷனுக்கு பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் ஒரு அம்பானி ஆகணுங்க, எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறாங்களே, டாட்டா பிர்லா, நானும் ஒரு டாட்டா ஆகிட்டா நல்லாயிருக்கும், ஒரு பிர்லா ஆகிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை பரவாயில்ல, போய் பார்த்துருவோமே என்ன தான் இருக்குதுன்ட்டு ஒரு நப்பாசை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒருத்தனை திடீர்னு பெரிய அம்பானி ஆக்கி விட்டான்ல. அம்பானியாக ஒரு நாள் வாழ்ந்து பார்க்குறான். பார்த்தா பேசாமல் நான் ஒரு பொட்டிக்கடை வச்சுட்டே உட்காந்து இருந்துருப்பேனே. இருந்தாலும் நம்ம மனசு வெளியில் வேணால் சொல்லுவோம், அதான் மனசில் சும்மாவா அம்பானினா. சரி, இப்போ அல்லாவே அடைந்த ஒருவர் அவருக்கு இப்போ என்ன? இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போகுமா இல்லை பிரச்சனை அதிகமாகுமா? பிரச்சனைகள்
தீர்ந்து போயிடும். அவர் பிரச்சனை மட்டும் இல்லை, அவர் யாருக்கெல்லாம் நாடுறாரோ அவர் எல்லாருடைய பிரச்சனைகளையும் அவரால் தீர்த்து வைக்க முடியும். அப்போ இவர் மனுஷரா இல்லை இந்த கோடீஸ்வரன் மனுஷனா? எந்த வாழ்க்கை வேணும்? ஒரு மனுஷன் எந்த வாழ்க்கையை தேடுவான்? ஆனால் எந்த மனுஷனும் இந்த வாழ்க்கையை தேடுறது இல்லை. எந்த வாழ்க்கையை தேடுறாங்க? அப்போ இது துனியா நல்லா ஏமாற்றி வச்சிருக்கா இல்லையா? துனியா என்ன செய்யுது? கெடுக்குதா இல்லையா? இப்போ துனியா கெடுத்துக்கிட்டு இருக்குது. துனியா என்ன செஞ்சுட்டு இருக்கு? கெடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஷேகுமார்கள் நம்மை என்ன செய்கிறாங்க? அல்லாவோடு ஒட்ட வைப்பதற்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இங்கே நமக்கு யாரும் நிறைய ஆட்கள் வேணும், அப்படியே கூட்டம் கூட்டமாக வேணும், கூட்டமும் வேணாம், கோடிகளும் வேணாம், எதுவும் வேணாம். நமக்கு யார் போதும்? அல்லாஹ் போதும். அல்லாவே அடைந்து விட்டால் அதுக்கு மேலே ஒன்றும் அடையிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம நினைப்போம், அவனுக்கு என்னங்க அவருக்கு பின்னாடி பெருங்கூட்டம் இருக்குதுங்க. பெருங்கூட்டம் இருக்குதுன்னா அந்த பெருங்கூட்டத்தை சமாளிக்கிறது சும்மாவா? அந்த கூட்டத்தை திருப்திப்படுத்தணும்ல. இவ்வளோ கூட்டம் இருக்குதோ அவர்களை என்ன செய்யணும்? நாம் நினைச்சிடும் இவன் பின்னாடி அவங்களாம் நிற்கிறாங்க. இல்லை இல்லை, அவங்க பின்னாடி தான் இவன் நின்றுட்டு இருக்கிறான். அதான் சொல்லுவாங்க, ஒருத்தன் 100 ஆடு வச்சுட்டு மேய்க்கிறான்னு சொன்னால் இவன் 100 ஆடு மேய்க்கிறானா இல்லை 100 ஆடு சேர்ந்து இவனை மேய்க்கதான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. 100 ஆடும் இப்போ உண்மையில் 100 ஆடும் தான் இவனை மேய்ச்சிட்டு இருக்குது. இப்போ இவன் ஆடே இல்லைன்னா ஃப்ரீயாக இருப்பான். இப்போ 100 ஆடு இருந்துச்சுன்னா அந்த 100 ஆட்டுக்கும் என்ன செய்யணும், ஏது பண்ணணும், அதெல்லாம் எங்கே போகுது, எங்கே வருது, என்ன சாப்பாடு கொடுக்குறது, ஒழுங்காக புல் கிடைக்குதா, தண்ணி குடிச்சா, அப்போ அந்த ஆட்டு பின்னாடியே தெரியணுமா இல்லையா? இப்போ துனியா இருக்குது, நம்மை கெடுக்கும், ஏமாற்றும். இப்போ துனியான்றது என்னது? துனியானா அப்படி இந்த சினிமா, அப்படி டான்ஸு, பாட்டு, இதுதான் துனியா. இதெல்லாம் நாங்களாம் தீனில் தான் இருக்கிறோம். இல்லை இல்லை, துனியா ஆகிரத்துக்கு எதிரானது. துனியா ஆகிரத்துக்கு ஆப்போசிட். என்னது? ஆகிரத்துக்கு ஆப்போசிட் துனியா. ஆகிரத் என்னது? அல்லாவை நம்பி வரக்கூடியது ஆகிரத். இப்போ அல்லாவை அடைய வேண்டும், இது என்னது? ஆகிரத். இது அல்லாவை எப்படி அடைய முடியும்? அல்லாவை கொண்டு தான் அடைய முடியும். அல்லாவை கொண்டு தான் அடைய முடியும். அப்போ நாம் இப்படி ஒரு நிலை நமக்கு கிடைக்குது. வேணும்னு சொல்லாமா வேணான்னு சொல்லாமா? அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா வேணுமா? அல்லாவை அடைந்த நிலை உனக்கு வேணுமா, இல்லை இந்த துனியா வேணுமா? அப்படின்னா என்ன சொல்லுவோம்? துனியாவே உன் கையில் கொடுக்குறேன், அது வேணுமா, இல்லை அல்லாவை அடைந்த நிலை வேணுமா? அப்போ இது என்னன்னு சொன்னால் இது முடியாத விஷயம் இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். என்னது? எல்லா படைப்பையும் மனிதா நான் உனக்காக படைச்சிருக்கிறேன். எல்லா படைப்பும் உனக்காக படைச்சிருக்கிறேன். உன்னை எனக்காக படைச்சிருக்கிறேன். எனக்காக என்னை அடைந்து கொள்வதற்கு. எல்லா படைப்பும் உனக்கு, நான் எல்லா படைப்பும் உன்னை அடையும். அந்த படைப்பை நீ என்ன செய்யணும்னு தேவையில்லை, அந்த படைப்புக்கு பின்னாடி போகணும்னு தேவையில்லை. அந்த படைப்பு உனக்கு பின்னாடி வரும். எப்போ? நீ எனக்கு பின்னாடி வரணும், நீ என்னை அடையணும். இப்போ அல்லாஹ் அடைஞ்சிட்டா எல்லா படைப்பும் வந்துடுமா இல்லையா? எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் வந்துடும்? அல்லாவை அடைந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே வந்துடும். அப்போ அல்லாவை அடைவதற்கு ஒரே வழிதான். என்ன வழி அது? அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாவை அடைவதற்கு என்ன வேணும்? கலிமா. இந்த கலிமா தான். கலிமா எதுக்காக தான் இந்த கலிமா? படைப்புகளை விட்டு நாம் துண்டாகி, படைப்புகளை விட்டு துண்டித்து அல்லாவோடு ஒட்டி கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? இந்த கலிமாவை கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? படைப்புகளை விட்டு துண்டிக்க முடியும், அல்லாவை நாம் அடைய முடியும். இதைத்தான் நபிமார்கள் செஞ்சாங்க. படைப்புகளை விட்டு துண்டித்து அல்லாவோடு அவங்க என்ன செஞ்சாங்க? இணைந்து கொண்டார்கள். வலிமார்களும் அதை தான் செஞ்சாங்க. நபிமார்கள் வலிமார் அவர்களுடைய சீடர்களுக்கு, அவர்களுடைய முரீதுகளுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாங்க.
அப்போ இந்த விஷயம் இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானதா, இல்லை இது ஆகிரத்துக்கான விஷயம் அப்படியா? இதில் ஆகிரத்து துனியான்றது கிடையாது. இது எல்லா காலத்துலேயும் தேவை தான். எப்போவுமே எதுதான் தேவை? அல்லாஹ்வை அடையக்கூடிய இந்த விஷயந்தான் தேவை. யார் இந்த உலகத்தில், சில பேர் நினச்சிக்கிட்டாங்க, சரி இந்த உலகத்தில் அடையாட்டி நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். இல்லை, அல்லாஹ்வை அடைந்தால்தான் சொர்க்கம். யார் இந்த உலகத்தில் அடையவில்லையோ அவர்கள் அந்த உலகத்திலையும் போய் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. மன்கான ஃபி ஹாதிஹி ஆமா ஃபஹுவ ஃபில் ஆஹிரத்தி ஆமா, அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உலகத்தில் யார் குருடர்களோ, அல்லாஹ்வை பார்க்கலையோ, அல்லாஹ்வை அடையலையோ, அவர்கள் ஆகிரத்திலும் எப்படி தான் இருப்பாங்க, குருடாகத்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தெரிய மாட்டான். அவர்கள் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்போ நினச்சிக்கிட்டாங்க எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுத்துருவான், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாம் அப்படி நம்ம பாட்டுக்கு போவோம், போகிற போக்கில் அல்லாஹ் என்ன செஞ்சாரு, சரி பாவம் போயிட்டு போகிறான் அப்படின்ட்டு எல்லாம் என்ன செய்வான், சொர்க்கத்தை கொடுத்துருவான். துனியாவே எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான், ஆகிரத்தில் சொர்க்கத்தையா கொடுக்க போகிறான்? இங்கே ஒன்றுமே துனியாவில் சும்மா உட்காந்தா எல்லாம் அப்படி அள்ளி கொடுத்துட்றானா? எல்லாம் கொடுத்துருவான்னு உட்காந்தா அப்படி அள்ளி வந்துடுச்சா? இல்லை, ஆகிரத்து மட்டும். அப்போ துனியாவில் மட்டும் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்கிறீங்களேங்க, ஒன்றும் கஷ்டப்படாங்க, சும்மா உட்காருங்க அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னா அது எப்படிங்க அல்லாஹ் கொடுப்பான்? துனியாவில் அல்லாஹ் கொடுப்பான்னு யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆகிரத்தில் மட்டும் அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்தை ஃப்ரீ அள்ளி கொடுத்துருவான். வச்சுக்கோப்பா, போ பரவாயில்ல, போ போயிட்டு போகுது. அப்போ என்ன அல்லாஹ் சொல்கிறான், அல்லைசல் இன்சான் இல்லாமா சா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் முயற்சித்தது தான் கிடைக்கும். அவன் அப்போ அவன் முயற்சித்ததுன்னா அப்போ அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னீங்க, அப்போ முயற்சிக்கணுன்றீங்க, என்னங்க சொல்கிறீங்க? அல்லாஹ் கொடுப்பானா நாம் முயற்சி செய்யணுமா? அல்லாஹ் தான் கொடுப்பான், நாம் முயற்சி செய்யணும். நாம் என்ன முயற்சி செய்யணும்? அல்லாஹ் கொடுப்பான் என்று நம்புகிறோமா இல்லையா, அதுதான் முயற்சி. அல்லாஹ் கொடுப்பான்னு அது முயற்சியா இல்லையா? இப்போ நம்ம இங்கே உட்காந்து என்ன செய்கிறோம், அல்லாஹ் கொடுப்பான்றதை பேசுகிறோமா இல்லையா? இது முயற்சியா இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் பாதுகாத்து அதை போயிடாமல் பத்திரப்படுத்துகிறோமா இல்லையா? அது கஷ்டமா இல்லையா? லேசான விஷயமா கஷ்டமா? அது முயற்சி தானே. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், முயற்சித்தால். அப்போ முயற்சி அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வரணும். முயற்சி எப்படி வரணும்? அல்லாஹ் சொன்ன வழியில், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு அல்லாஹ் கொடுப்பான். துனியாவாக இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான், ஆகிரதா இருந்தால் என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். இப்போ முயற்சி என்னது ஈமான். அப்போ இது என்னன்னு சொன்னால் நம்ம நிதானமாக விளங்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் கொடுப்பானா, அப்போ நாம் என்ன செய்யணும்? முயற்சின்னு அல்லாஹ் சொல்கிறான். முயற்சி தவிர வேறு எதுவுமே இல்லைன்றான். ஆனால் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் போகிற போக்கில் எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துருவான். வாய்ப்பே கிடையாது. சொர்க்கம் போகிறதும் நரகம் போகிறதும் நம்முடைய கையில் தான். நாம் சொர்க்கம் போகணுன்னா இங்கேயே சொர்க்கத்தை அடைஞ்சிடணும். இங்கே சொர்க்கத்தை அடைந்தால் அங்கே சொர்க்கம், இங்கே சொர்க்கத்தை அடையலை அங்கே என்ன தான், கஷ்டம்தான். அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கத்தை தருவானா? இப்போ எல்லாம் எந்த தைரியத்தில் இருக்கிறாங்கன்னா, இங்கே எப்படி இருந்தாலும் அல்லாஹ் அங்கே போனால் கொடுத்துருவாங்க, அந்த தைரியத்தில் நீங்கள் சும்மா இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடைக்காதுன்னா கொஞ்ச நாச்சும் பயம் வரும். இங்கேயே சொர்க்கத்தை அடைஞ்சாதான் உண்டு, இல்லைன்னா அங்கே போய்ட்டு என்ன கிடைக்காது, சொர்க்கம் கிடைக்காதுன்னா அப்புறம்னாச்சும் கொஞ்சம் பயம் வருதான்னு பார்க்கலாம். அப்போ வருதான்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லி வச்சுட்டாங்க, அல்லாஹ் கொடுத்துருவாங்க சொர்க்கம், எல்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்க. அப்போ நாம் எதுக்காக கூடியிருக்கிறோம்? அல்லாஹ்வோடு நம்மை இணைத்து கொள்வதற்காக, அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வோடு சேர்ந்து கொள்வதற்காக. அப்போ அது முடியாத காரியம் அல்ல, அதுதான் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய காரியம். ஒரு மனுஷன் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை அடைந்து கொள்ளணும். இப்போ அல்லாஹ்வை எதை கொண்டு தான் அடைய முடியும்? லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா. அப்போ லா இலாஹ இல்லல்லா என்ன, அதனுடைய அந்த விளக்கங்கள், அதை நம்முடைய கல்பில் நிலைநிறுத்தி அதை சிந்தித்து அதன் மூலமாக அல்லாஹ்வை நாம் என்ன செஞ்சுக்கலாம், அடைஞ்சுக்கலாம். அல்லாஹ்வை அடைகிறதுக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? எங்கேயோ 7 வானத்துக்கு அப்பால் இருக்கிறானா? இல்லை, அல்லாஹ் எங்கே தான் இருக்கிறான், நம்ம கூட தான் இருக்கிறான்.
ஏற்கனவே அடைஞ்சு தான் இருக்கிறோம், விளங்காமல் இருக்கிறோம். அதுதான் விஷயம். காசு பணத்தை அடையணும்னா கஷ்டப்பட்டு சேர்க்கணும். அவன்கிட்ட இருந்து பிடுங்கி இவன்கிட்ட இருந்து பிடுங்கி. காசு பணம் என்ன வானத்தில் அப்படி மரத்தில் காய்க்குதா? இல்லை பேங்க் யாராவது கையில் தானே இருக்குது. அந்த காசு பணத்தை தானே பிடுங்கணும்னு நினைக்கிறோம். இல்லை அல்லா வச்சு கொடுக்குறானா? காசு பணம் எங்கேருந்து வருது? நம்ம பாக்கெட்டில் இப்போ இருக்கிற காசு நேற்று இன்னொருத்தன் கையில் இருந்துச்சு. இப்படி எல்லாத்துலேயும் பிடுங்கி நாம் என்ன செய்யணும்? காசு பணத்தை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாவே அடையணும்னு சொன்னால் பிடுங்க வேண்டிய தேவையே இல்லை. அங்கேருந்து பிடுங்கணும், இங்கேருந்து பிடுங்கணும், சேர்க்கணும் அப்படின்னு தேவை இருக்குதா? தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? ஏன்னா ஏற்கனவே அவன் இருக்கிறான். ஏற்கனவே அப்போ அடையணும்னு என்னங்க சும்மா சொல்லிட்டு உட்காந்துருக்குறீங்க? இருக்கிறத விளங்காமல் உட்காந்துருக்குறோம். விளங்காதனால இருந்தும் இல்லாத மாதிரி தான். விளங்காதனால ஒருத்தன் பெரிய பிச்சைக்காரன், பல வருஷம் பிச்சைக்காரன், பரம்பரை பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கிறதுக்குன்னு பரம்பரையாக பயங்கரமான ஒரு பாத்திரத்தை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். கடைசியில் ஒரு நாள் அந்த பாத்திரம் என்ன செய்யுது? கீழே விழுந்து உடையுது. உடஞ்சா பார்த்தா தங்கம். அது என்னது? கிலோ கணக்கில் தங்கம். அந்த பாத்திரத்தை வச்சு தான் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்துருக்கிறான்? பரம்பரை பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாத்திரத்தை அவன் ஃபஸ்ட்டு தங்கம் தான் விளங்கி இருந்தா பரம்பரையாக கோடீஸ்வரனாக இருந்திருப்பாங்க. இப்போ இவன் தங்கத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இவன் ஏன் பிச்சைக்காரனாக இருந்தான்? காசு பணம் இல்லாதனாலையா? தங்கம் இல்லாதனாலையா பிச்சைக்காரனாக இருந்தான்? வச்சிருந்தான் தங்கம். இவன் கையிலேயே தங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? புரண்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இவனுக்கு என்ன செய்யலை? இது தங்கம்னு தெரியல. அதனால இவன் என்ன ஆயிட்டான்? பிச்சைக்காரன் ஆயிட்டான். அது மாதிரி தான் இன்னைக்கு அல்லாவை வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இருக்கிறான்றதை விளங்கலை. அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ பிச்சைக்காரனாக இருக்கிறோம். அல்லாஹ் விளங்கிட்டோம், நம்ம என்ன ஆயிடுவோம்? அல்லாவே அடைந்தவர்களாக ஆயிரும். அல்லா தாலா தௌஃபீக் செய்வானா. இப்போ இந்த பாடங்கள் நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பேசிக்கிட்டே தான் வரோம். திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு நாம் நம்முடைய பாதை என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது நமக்கு விளங்கணும். என்ன செய்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஏதோ சும்மா என்னமோ ஒரு பயான் பேசணும், அப்படி நல்லா இருந்துச்சு கேட்டோம், அப்படி இல்லை. இதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும். வாழ்க்கையை நம்ம சரியான ஒழுங்கில் அமைச்சுக்கணும். அப்போ நாம் என்ன தான் எந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் நம்முடைய சிந்தனையில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். என்னோட யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். எல்லாம் அதனுடைய விளக்கங்கள் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை விளங்கணும், சுருக்கமாக விளங்கணும். என் கூட யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். நான் அல்லாவை வைத்திருப்பவன். என்னோடு அவன் இருக்கிறான், அவனோடு நான் இருக்கிறேன். இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மிக பெரும் சக்தி மிக்கவன். எனக்கு என்னால் என்ன முடியும்? எல்லாமே முடியும். என்னால் முடியாதுன்றது ஒன்றுமே இல்லை. ஏன்னா என் கூட யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான். அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போனோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் சுருக்கமான முறையில் நம்ம என்ன செய்யலாம்? அதை அடைஞ்சிக்கலாம். ஆனால் நமக்கு அது கவனம் வரணும், அவ்வளோதான். இதில் முக்கியம் என்ன தான்? நம்முடைய கவனம் இருந்தால் இது விளங்கிடும். கவனம் இல்லை, நாம் கைவிட்டுருவோம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.